Hi, welcome to again and again Mr. Faraz channel. This video created to dedicated by entrepreneur business. In this video not to reach in other person. I mean he's worked in other company. In this video not related to other content. I mean worked in employee. ஸோ இந்த வீடியோ வந்து பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்பிரினியருக்கு மட்டும் போய் சேர்கிற மாதிரி இருக்கணும். இந்த வீடியோ எம்ப்ளாயிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐ ரிப்பீட் அகைன் அண்ட் அகைன், இந்த வீடியோ வந்து நல்லா புரிகிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் அது ரேட் ரேஸுங்கிறத விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ட்ரீம் இருக்கலாம், அது நோக்கி போங்க. ஃபுல் ஃபோக்கஸ் அதில் வைங்க. முழு கவனத்தை ஒரு இதில் செலுத்தாமல் பாதி கவனம் வேலையிலையும் பாதி கவனம் உங்களோட பர்சனல் வேலையிலையும் வச்சிங்கன்னா இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இல்லை, பிஸ்னஸ் பண்ண போகிற ஐடியா வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கான தான் இந்த வீடியோ. பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பொது வழி, உளுந்தா எழுதுக்க முடியாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து மோட்டிவேட்டுங்கிற பண்ணுற இதில் டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ரை நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அது சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒருத்தங்கிட்ட நம்ம போய் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் போட்டால் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம் நம்ம, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக நம்ம அவங்ககிட்ட சொல்லிவிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் சொல்கிற ஒரு விஷயம் டார்கெட்டுங்கிற ஒரு சிலந்தி வலை. அதனால எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணு, வேக்கண்ட் போயிட்டுருக்கு, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்த உடனே உனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, ப்ளஸ் பெட்ரோல் அலவன்ஸ் சேர்த்து எல்லாமே உனக்கு 32,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தப்புன்னு முடிச்சுட்டா என்னோட மைண்டு ஃபுல்லாகவே வந்து பிஸ்னஸுங்கிறது தூக்கி போட்டுட்டு 10,000 ரூபாய் வேலை வந்து அப்படியே மைண்டில் ஸ்டெக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஐ மீன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பராக இருந்தாலும் சரி, பிரெயினாக இருந்தாலும் சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாரு, பிஸ்னஸ் ஆரம்பித்தா பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது கரண்ட் பில்லாக இருக்கட்டும். ஒரு காஃபி ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறீங்க. ரெண்ட் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். ஐ மீன் சொல்கிறது ஏரியாவை பொறுத்து. அண்ணா நகர் ஏரியாவாக இருந்தால் கண்டிப்பாக 25,000 ரூபாய் வாடகை இருக்கும், கண்டிப்பாக ஒரு 60,000 ரூபாய் இல்லைன்னா 1,00,000க்கும் அட்வான்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் பில்லு, உங்களோட காஃபி ஷாப்பில் இருக்கிற அந்த இங்கே பொருட்களாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், தீத்தூளாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், நாடு சர்க்கரையாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீ டே பை டே அதை நீ வாங்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு கடைக்கு ரெண்ட் கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், டீ போடுற மாஸ்டருக்கு நீ 10,000 ரூபாய் கையில் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் எடுத்து அவனுக்கு கொடுக்கணும். 10,000 ரூபாய் இல்லைனா ஒரு 2,000 ரூபாய், 10,000 ரூபாய் இல்லைனா கூட 2,000 ரூபாய் நீ அவனுக்கு கொடுத்தே ஆகணும் சம்பளம். இதுக்கெல்லாம் நீ எங்கே போவ? பட் இப்போ நீ ஒரு வேலை பார்த்த அப்படின்னா, அந்த ஒரு மந்த்து நீ வேலை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிரெடிட் ஆகிடும் பேங்க் அக்கௌண்ட்டில். அந்த 20,000 ரூபாய் வச்சு நீ குடும்பத்தையும் ஒரு மாதத்துக்கு சமாளிச்சிடலாம். அதுக்கு அடுத்த மாதம் அது உள்ள ஒரு 2,000 ரூபாய் மிச்சம் இருக்குமா, அதுவும் செலவுக்கு வச்சுக்கோ. அடுத்த மாதமோ இதே மாதிரி நீ ஒழிச்சினா உனக்கு திரும்ப 20,000 ரூபாய் சேரும். அதில் ஒரு 10,000 ரூபாய் நீ தனியாக எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு லைஃப்பை ரன் பண்ணிட்டு ஆர்டினரி பர்சனாக நீ வாழ்ந்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்திபன் லைஃப்பை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கொடுக்குற 20,000 ரூபாயில் வந்து 2,000 ரூபாய் நமக்கு அப்படி இப்படின்னு போயிடும். அதில் 2,000 ரூபாய், 3,000 ரூபாய், 5,000 ரூபாய் இஎம்ஐ அமௌண்ட்டு, கரண்ட் பில்லு, சீட்டி, இந்த சீட்டு கிட்டெல்லாம் கட்டி வச்சிருப்போம். அதெல்லாம் போட்டு இது பண்ணி 20,000 ரூபாய் காலி அடிச்சுன்னு வைங்களேன். ஒரு 2 நாளைக்கு குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா? அதுக்கப்புறம் மிச்ச நாள் தான் அட்வான்ஸ் வாங்குவீங்க, அலோன்ஸ் வரும் 15ஆம் நாள். அலோன்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணி ஒரு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 30 நாளும் வந்து அந்த காசு செலவு படுத்தாது. 30 நாள் அந்த காசு இருக்காது, 20 நாள்லேயே அந்த காசு காலி ஆகிடும். நம்ம இருக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம சென்னையில் இருக்கிற அந்த ரேட்டு இதெல்லாம் போக அவனுக்கு திடீர்னு ஒரு மைண்ட் வருது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அது ஃபார்மா கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு தர்பூசணி கடையாக இருந்தாலும் சரி, பானிபூரி கடையாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும், சின்னதாக ஒரு பிஸ்னஸ். நான் ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி நின்று சம்பளத்தை வாங்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை. நான் இன்னொருத்தனுக்கு நான் சம்பளம் கொடுக்கறதுக்கு தான் நான் யோசனை இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும்போது அவன் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு நிறைய பேருக்கு சஜஷன் கேட்கும்போது, இந்த மாதிரி யாராச்சும் எனக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு யாராச்சும் சொல்கிற மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கேருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு போய் சொல்கிறீங்க அவங்ககிட்ட பிளான், தயவு செஞ்சு அந்த ஒரு கான்வர்சேஷனை கட் பண்ண பாருங்கள். இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலை பார்க்குறதுக்கு யாரும் இருக்கா? ரொம்ப 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 ராங் மைண்ட் செட். ஏன் அப்படின்னா எல்லாருமே ஆரம்பிக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நினைக்கிறது வந்து ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்காது, எல்லாருக்குமே வேறு மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆன உடனே, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வேணால் நினச்சிக்கலாம்ப்பா, எது வேணால் பண்ணலான்னு நினைக்கலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நினைக்கலாம், ஒருத்தக்கிட்ட கீழே நின்று கை கட்டி சம்பளத்தை வாங்க வேணான்னு கூட நினைக்கலாம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமா அதெல்லாம் தள்ளி வச்சிரும், சூழ்நிலை மாற்றிடும்,
ஒருத்தங்கிட்ட சம்பளம் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு, ஒரு சிச்சுவேஷன் தள்ளப்பட்டுரும் நம்மள அந்த இடத்துக்குள்ள. நாட்டிலேயே இந்த உலகத்திலேயே இருக்கிற 100%ல் 50% தான் நம்ம மைண்ட் செட். அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒருத்தனுக்கு நம்ம சம்பளத்தை எடுத்து கொடுக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்கும். பட் மீதி இருக்கிற 50%க்கு அது இருக்கும். பட் அதற்கான முயற்சி பண்ண மாட்டாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் சொல்றவங்களும் இருப்பாங்க தெரியுமா, இதை பண்ண போறேன், அது பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அது போறேன், இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், எல்லாமே பண்ணி நான் பணக்காராக போறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல வரைக்கும் 60 வயசு வரைக்கும் சம்பளத்தை வாங்கிட்டே போயிடுறான். இப்படியே இருக்காங்க. இதுல ஒரு 20% தள்ளி வச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறவங்க. இருக்கிற 20% எப்படி தெரியுமா, ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டு அதில் வர காசை சேவிங்ஸ் பண்ணி அந்த காசை எடுத்து வேலையை ரிசைன் பண்ணி அந்த காசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. 1 மந்த்து 2 மந்த்து 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு சொல்லி 1 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக லாஸாக போயிடுது. அதுக்கப்புறமா அவங்க திரும்பியும் கன்சிஸ்டன்ஸாக நிற்காம அந்த பிஸ்னஸ் அப்படியே இழுத்து மூடி திரும்பியும் எங்கே விட்டோமோ அதே இடத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. ஐ மீன் இந்த இடத்துல வேலை பார்த்தோமோ அதே இடத்துக்கு திரும்பியும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க 20%. மீதி இருக்கிற 10% எப்படி தெரியுமா, ரொம்ப 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 டேஞ்சரான பர்சன்ஸ். இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன் அப்படின்னா, அட்வைஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க, காசு சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க, வேலையில் போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்கிட்ட போய் சம்பளத்தை வாங்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களே ஒருத்தங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. 100%ல் 20%, 10% இந்த ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் தள்ளி வச்சிடலாம். இப்போ இந்த 50% எப்படி தெரியுமா, சொன்னதை செஞ்சிருவாங்க. ஐ மீன் சொன்னதை இவங்களால எப்படி செய்ய முடியுதுன்னு தெரியுமா, ஏன்னா இவங்க பண்ணுற விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டாங்க. 50% மெச்சூரிட்டி லெவலில் மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இப்போ டாடா பிர்லா, அம்பானி, ரிலையன்ஸு, ஜியோ, ஸ்டார்பக்ஸு, எதுவுமே தெரியாமல் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசியே இப்போ நான் சொன்ன எல்லா கம்பெனிக்குள்ளேயும் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிருக்க இந்த 50%. எத்தனை நாள் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்க போகிறீங்க, ஒரு வேலைக்காரனா எப்போ இருக்க போகிறீங்க, நீங்கள் எப்போ ஓனர் ஆக போகிறீங்க, நீங்கள் எப்போ பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க, நீங்கள் எப்போ ஆண்டர்பிரினராக ஆக போகிறீங்க? அதுக்கான கேள்வியும் உங்ககிட்ட தான் இருக்குது, அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்காக நான் எதுவுமே பேச முடியாது, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் அது தோண்டி எடுக்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் ஃபராஸ் சைனிங் ஆஃப்.